நம்ம என்ன சொல்கிறோன்னா, சமுதாயத்தில் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் தான் இருப்பான். நல்லவனை நம்ம துணைக்கு சேர்த்துக்கணும், கெட்டவனை திருத்தணும். கெட்டவன் மட்டும் அவன் இருந்துட்டு போட்டோம், நம்மளை தொடாமல் இருக்கட்டும். முதல்ல கெட்டவனால் நமக்கு துன்பம் வரக்கூடாது. அப்புறம் கெட்டவனையும் திருத்திடணும். சரியா? கெட்டவனும் உழைப்பான்ல, அப்போது கெட்டவனை திருத்தி நல்லவனை வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. இது சமுதாயத்துக்கு. நம்ம தோட்டத்துக்கு களைகளும் முளைக்கும், நல்ல பயிர்களும் முளைக்கும். சரிதானே? களைகளும் முளைக்கும், நல்ல பயிர்களும் முளைக்குது இல்லை? இந்த பயிர்களுக்கும் களைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பயிர்களால் என்ன நன்மை, களைகளால் என்ன தீமை? பயிர்கள் நம்ம வளர்க்குறோம், நம்மளுக்கு லாபம், நம்மளுக்காகவே வாழுது. களைகள் பயிர்களை அழிக்கிறதுக்காகவே வாழுது. இப்படி தான் நம்ம கண்ணோட்டமே இருக்குது. அப்படி தானே? உண்மை அதுதான் கிடையாது. உண்மையிலே இந்த கலைகள் இல்லைன்னா இதுக்கு ஒரு கதாநாயகங்கிற மாதிரி தன்மையே வராது. வில்லன் இல்லாட்டினா கதாநாயகனுக்கு எங்கள் வில்லனும் கதாநாயகன் மோதி வில்லனு ஜெயிச்சா தானே கதாநாயகன். அப்படி தானே தமிழ் சினிமாவிலே காட்டுறாங்க. அது மாதிரி உண்மையிலே இந்த கலைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, வாழும்போதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி பயிர்களுக்கு துணையாக தாங்க இருக்குது கலைகள். இந்த கலைகள் பல்வேறு விதமான சத்துக்களோடு இருக்குது. அதுகளும் உழைக்குது. என்ன செய்யுது? வாழும்போது நல்ல மன உற்சாகம் கிடைக்கிறதுக்கு காரணமாகுது. வில்லனை ஜெயிச்சா கதாநாயகனுக்கு உற்சாகம் வருதா இல்லையா? அது மாதிரி தான் வில்லனுடைய ஆற்றல் அளவு கடந்து போகாமல் பார்த்துக்கணும். இது நம்ம சரியா? அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த களைகள் பயிரை தாக்காமல் இருக்கிறது மாதிரி இந்த பயிர்கள் தாக்குற இடத்துல உள்ள, அது உயிர் வாழறதுக்கு ஆதாரமாக இருக்கிற இடத்துல உள்ள புல்லெல்லாம் பிடுங்கிட்டோம். பார்க்குறீங்கல்ல, தெரியுதா? ஆமாம், பாருங்க, அந்த புல்லெல்லாம் பிடுங்கிட்டோம். பிடுங்கி பக்கத்துலேயே போட்டோம். அடுத்து இது மேலே மூடாக்கு மாதிரி போட்டோம் பிடுங்கினது. இதை பாருங்கள். சரியா? இப்போது பாக்கி இடத்துலலாம் இருக்குது, அது தூரத்தில். வில்லன் நம்மளை தொட முடியாத இடத்துல இருக்கான். அவ்வளோதான் நம்ம குழந்தைய. இப்போ நம்ம குழந்தையும் வளருது, வில்லனும் வளர்றான். வில்லன் வளர்ந்து சேர்த்து வைக்கிற சொத்துலாம் ஊரை அடித்து உலையில் போட்டு சேர்த்து வச்சுருக்கான். அப்படி தானே? சூரியன்கிட்டேருந்து வர்ற தண்ணீர் கிண்ணீர் அது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அது போட்டு விஸ்வரூபம் எடுத்து அதுவும் வளருது, களையும் வளருது, நம்ம பயிரும் வளருது. ஆனால் நம்ம பயிருக்கு ஆயுள் கூட, இதுக்கு ஆயுள் கம்மி. ஏன்னா அது எல்லாத்தையும் சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்த தரையவே அழித்து வளர்ந்துட்டு இருக்கு. நாங்கள் மட்டும்தான் இதில் சமுதாயமே நாங்கள் தான், இந்த பிரதேசமே நாங்கள் தான், இந்த தோட்டமே எங்களுக்கு தான் புல்லு கிளம்பியிருக்கு. நம்ம வைக்கிற பயிர் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லவங்க ரொம்ப கொஞ்சமாக இருக்காங்க. சமுதாயத்தை அழிக்கிற கெட்டவங்க தான் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்காங்க. இதில் நம்ம என்ன செய்கிறோம்? நல்லவங்களுக்கு துணை நிற்கிறோம். ஏன்னா இது ஒழுக்கமாக வாழறது, தன்னை நம்பி இருக்கிறவங்கள காப்பாற்றுது, தன்னுடைய வேலை எதுன்னு அது தெரிஞ்சு வச்சுருக்கு. இதுவும் சந்தோஷமாக உற்சாகமாக வாழணும்ல. இதுக்கு இடையூறே இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு நம்ம பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு பலம் வரும்போது இந்த புல்லுலாம் இருக்குது பாருங்கள், இது வேலையே அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக வளர்ந்துட்டா தானாகவே அடிச்சுட்டு கடைசியில் அழிஞ்சிரும், அது வேலையே அழிஞ்சிரும். அப்போ அது சேர்த்து வச்சுருக்கிற சொத்து இருக்குல்ல, அதான் சத்து, அதை எல்லாத்தையும் இது சாப்பிட்றோம். வாழும்போது இது அதோட போட்டி போட்டு மன உற்சாகத்தை கொடுக்கறதுக்கும் கலைகள் தேவைப்படுது. அதுலேயும் நன்மைகள் தீமைகள் இருக்குது. கலைகள்லையும் அது சேர்த்து வைக்கிற சொத்து, அதுதான் அது சத்து. அந்த சத்துக்கள் நம்ம பயிர் எடுத்துக்கும் பிற்காலத்தில். சரிங்களா? அப்போ வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் கலைகள் நம்ம பயிரை வளர்க்குறதாவே இருக்குது. இப்படியே நேரடியாக இப்படி சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். தரையை சுடாமல் பார்த்து வச்சுக்குது கலைகள். கலைகள்லையும் நுண்ணுயிர்களை நிறையா உருவாக்கி காப்பாற்றுற, தட்பவெப்பநிலையை தரைக்கும் கீழே பூமி சுட்டுடாமல் காப்பாற்றுற வேலையை செய்யுது. பூமிக்கு மேலே கண்மூடித்தனமாக வளர்ந்து உழைச்சி என்ன செய்யுது? நிறைய சத்துக்களை உருவாக்குது. பல்வேறு விதமான கலைகள் பல்வேறு விதமான சத்துக்களை பூமியில் உருவாக்குது. ஒன்றே ஒன்று, நம்ம பயிரை அது அழிக்காமல் பார்த்துக்கணும். அந்த நம்ம பயிருக்கு இடையூறாக இருக்கிற இடத்துல உள்ள கலைகளை மட்டும் அப்புறப்படுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சத்துக்களையெல்லாம் நம்ம பயிர் மட்டும்தான் எடுக்கணும். அதனால் அந்த இடத்துல உள்ள சத்துக்களை களைகள் எடுக்க விடாமல் பயிர்களை சுற்றி மட்டும் நீங்கள் களைகளை அப்புறப்படுத்தினா போதும். மற்ற இடங்களில் அப்புறப்படுத்த வேண்டாம். அது என்ன, அந்த இடத்துல தரையை சுடாமல் பார்த்துக்கிற வேலையை களைகள் செய்யுது. அங்கே இருக்கிற ஈரத்தெல்லாம் உறிஞ்சி பல்வேறு விதமான சத்துக்களாக மண்ணில் மாற்றி வைக்குது. நீங்கள் உழுது அழிச்சிட்டிங்கன்னா அதை என்ன ஆகும்? மண்ணோட மண்ணை திருப்பி மக்கி மண்ணாயிரும். அந்த மண்ணில் இருக்கிறது, மண்ணு காஞ்சி போச்சுன்னா நம்ம பயிரால் எடுக்கவும் முடியாது. முதல்ல மண்ணில் உள்ள மண்புழுக்கள் கூட செத்து போகாமல் இருக்கிறதுக்கு மண் சூடாகக்கூடாது. அந்த வேலையை இந்த களைகள் பார்த்துக்குது. மண் சூடாகாமல் வெயில் படுறதெல்லாம் தானே வாங்கிக்குது. அதனால் மண்ணுக்கும் கீழே உள்ள ஈரத்தை குளிர்ச்சியெல்லாம் காப்பாற்றுது. இதை சேர்த்து வைக்கிற சத்துக்கள் இருக்குல்ல, அது இந்த தாவரங்கள் பல்வேறு விதமான சத்துக்களால் உருவாக்கப்படுது. பல்வேறு விதமான சத்துக்களை எடுக்குது. அதை
அது மக்கி தானாக செத்து மடியும் போது நம்ம பயிர்கள் எடுத்துக்கும். வாழும்போதும் மன மகிழ்ச்சியோடு நம்ம பயிர்கள் செழிப்பாக வாழறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம பயிர்கள் வாடுற பூமியவே காஞ்சி போகாமல் பார்த்துக்கிற வேலையும் களைகள் செய்து இருக்கிற ஈரத்தெல்லாம் மிக உயர்ந்த சத்துக்களாக மாற்றி வைக்கிது களைகள். அது வாழ்ந்து சந்தோஷமாக உற்சாகமாக வாழ்ந்து மடியும் போது நம்ம பயிர்களுக்கு அதுவே சத்தாக மாறுது. சரியா? கொடுமையை ஒழித்து நல்லது மட்டுமே உருவாக்குகிற சமுதாயம் போல, தீமைகளை கட்டுப்படுத்தி ஆளுகின்ற அரசனை போல, நல்ல குடிமகனை போல, தீமைகளை ஒழுங்குபடுத்துகின்ற குடிமகனை போல நம்ம வளர்க்குற பயிர்கள் நம்மையும் வாழ வைக்கும், சமுதாயத்தையும் வாழ வைக்கும். அதுபோல் அந்த தான் வாழுகின்ற சமகாலத்தில் நன்மைகளை வளர்த்து தீமைகளை ஒழிக்கின்ற ஒரு ஆண்மகனாக நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். அந்த மாதிரி நம்ம பயிரையும் வளர்க்கணும். சரியா? அதனால் எல்லாருக்கும் காலத்தில் இடம் இருக்குது. நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அது மாதிரி நம்ம தோட்டத்துக்கு வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் கூட களைகள் என்பது நாம் பயிருக்கு துணை நிற்பது போல் வடிவமைக்க கற்றுக்கணும். உழுது அழிச்சிக்கிட்டே இருக்கிறதும், இருக்கிற ஈரத்தெல்லாம் காய வைக்கிறதும், சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் பயிரை மட்டுமே நிலை நிறுத்துறதும், அப்புறம் அதுக்கு நோய் வந்ததுதான் நோய்க்கு மருந்து கொடுக்கறதும் இல்லை. நோயே இல்லாமல் மன உற்சாகம் இருந்தால் நோய் எதிர்பார்த்தலே அதிகரிக்கும். அதுக்கு அந்த மாதிரி சூழலை வடிவமைக்கிறோம். 4/1/2026 கோவில்பட்டி பிள்ளையார் நத்தம் நம்ம தனசேகரோட இடம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.